ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு அட்சய திருதியை அன்று ஏற்ற வேண்டிய தீபமும் செய்ய வேண்டிய தானமும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம் வீட்டில் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க அட்சய திருதி அன்று வீட்டில் குபேரரையும் லட்சுமியையும் நினைத்து மஞ்சள் தீபம் ஏற்றணும். இந்த மஞ்சள் தீபத்தை எந்த நேரத்தில் எப்படி ஏற்றுவதுங்கிறதையும் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான தானத்தை பற்றியும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அட்சய திருதி தினத்தில் நம்ம எந்த ஒரு புண்ணிய காரியத்திற்கும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்குங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரி, அட்சய திருதியை எப்போ வருதுங்கிறத முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வருடம் 2024 அட்சய திருதியை மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. வெள்ளிக்கிழமை காலை 6:30க்கு மேலே திருதியை தொடங்கிடுது. அன்றைய நாள் முழுவதும் இருக்கு. சனிக்கிழமை காலை 4:56ஓட திருதியை முடியுது. இந்த திருதியை அட்சய திருதியை நாளில் நம்ம ஏற்ற வேண்டிய தீபத்தை இப்போ பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே அன்னைக்கு நீங்கள் எழுந்திருங்க. மே 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளித்து முடிச்சிடுங்க. பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி உங்களுடைய குல தெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லா பண்டிகையும் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பண்ணணுமா அப்படிங்கிற சலிப்பு எல்லாருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் நம்ம பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டிற்கும் உடனடி பலன் நமக்கு கிடைக்கும். அட்சய திருதி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த வேலையில் இல்லை முடிஞ்ச வரைக்கும் சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி 6 மணிக்குள்ளேயும் எப்படியாவது நீங்கள் அவங்க நிலைவாசல் படிக்கு வெளிப்பக்கத்தில் இந்த மஞ்சள் தீபத்தை ஏற்றணுங்க. நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த மஞ்சள் தீபம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அட்சய திருதி அன்னைக்கு காலையில் ஏற்றக்கூடிய இந்த தீபத்தின் மூலம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இன்றளவுமே வட மாநிலத்திலையும் சரி, பெரிய பெரிய பணக்காரர்களும் சரிங்க, இந்த ஒரு முறையை வருடம் தவறாமல் பின்பற்றி வராங்க. அட்சய திருதி அன்னைக்கு இந்த தீபம் மஞ்சள் தீபம் ஏற்றுவது எவ்வளோ சிறப்போ அதே மாதிரி தயிர் சாதம் செய்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு தானம் செய்வது அது ரொம்ப பெரிய பல மடங்கு ஒரு புண்ணியத்தை நமக்கு கொடுக்குங்க. இந்த வருடம் அட்சய திருதியை சுலபமான முறையில் தங்கம் வாங்க முடியலைனாலும் அதை விட பல மடங்கு பலன் தரும் புண்ணிய காரங்களை செய்யறதுனால நம்மால் முழுமையான பலனை பெற முடியும். எல்லாருமே சந்தோஷமாக குடும்பத்தோட மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய இந்த ஒரு அட்சய திருதி நாளில் இந்த ஒரு மஞ்சள் தீபம் ஏற்றுவதை மறக்காமல் நீங்கள் செய்யுங்க. ஒரு சின்ன தாம்பாளத்தட்டில் மஞ்சள் பரப்பி அதன் மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு. அப்படி இல்லைனாலும் நீங்கள் நல்லெண்ணெய் போட்டாவது தீபம் ஏற்றுங்க. நீங்கள் எப்பொழுதுமே தீபம் ஏற்றத்துக்கு திரி நார்மலாக கடையில் விற்கிறத யூஸ் பண்ணுவீங்க. சில பேர் பஞ்சு திரி, சில பேர் தாமரை தண்டு திரி, வாழைத்தண்டு திரி இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மஞ்சள் தீபத்துக்கு பஞ்சு திரி இருக்குது பார்த்தீங்களா, அதை பன்னீரில் கொஞ்சம் ஊற வச்சு அதை வெயிலில் நல்லா காய வச்சு உலர்த்தி வச்சுக்கோங்க. இதன் மூலயமா நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள், நிச்சயமாக பண வரவு உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். பன்னீர் எங்கெல்லாம் வாசம் நிறைந்திருக்கோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் அப்படின்னு மகாலட்சுமி தாயார் சொன்ன ஒரு வாக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பன்னீரில் நினச்ச இந்த திரியெல்லாம் நம்ம விளக்கேற்றும் பொழுது கண்டிப்பாக நம் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கிறத நம் கண்கூட பார்க்கலாம். இதை குபேர மஞ்சள் தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீபத்தை எப்படியாவது இந்த அட்சய திருதிய நாளில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. அப்படி இல்லைனாலும் நீங்கள் சூரிய உதயத்திற்கு முன்னாடி நிலைவாசலுக்கு வெளிப்புறம் இந்த மஞ்சள் தீபத்தை ஏற்றிடுங்க. அதே போல் தயிர் சாதம் அன்றைய நாள் நீங்கள் தானம் செய்யுங்க. யாராவது ஒரு 3 பேருக்காவது நீங்கள் உணவளிப்பதுங்கிறது மிக மிக சிறப்பு. அப்படி உங்களால் முடியலைனாலும் ஒருத்தவங்களுக்காவது இந்த தயிர் சாதத்தை நீங்கள் தானமாக கொடுங்க. இதை செய்யறதுனால நம்ம தங்கம், ஏன்னா தங்கம் இந்த சூழ்நிலையில் வாங்குவதுங்கிறது எல்லாராலையும் முடியாது. தங்கம் அந்தளவுக்கு அதோட விலை எகிரிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும் பொழுது நம்ம சாதாரணமாக இப்போ இது மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம செல்வ செழிப்பில் சிறப்பாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உறுதுணையாக இருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் தான தர்மங்களை செய்யுங்க. அன்றைய நாள் யாராவது ஒரு 3 பேர் இல்லை ஒருத்தவங்களுக்காக நீங்கள் உங்கள் கையால் தானம் தர்மம் செய்யுங்க.
நிச்சயமாக அட்சய திருதியை நீங்கள் தங்கம் வாங்கினா எந்த அளவுக்கு உங்களுக்கு பல மடங்கு உயருமோ அந்த அளவுக்கு உங்களுடைய புண்ணியங்கள் பல மடங்கு உயரும். கல்லுப்பு வாங்குவது மிக 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 சிறப்பு. முடிந்த அளவுக்கு நீங்கள் கல்லுப்பும் மஞ்சள் தூளும் வாங்குங்க, இதுவே போதுமானது. தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, பெரிய தொகையெல்லாம் கொடுத்து எங்களால் முடியும்னு நினைக்கிறவங்க தங்கம் வெள்ளி அது ஒரு அட்சய திருதியில் ஃபுல்லாகவே வாங்கலாம். ஆனால் யமகண்டம் ராகு காலம் தவிர்த்து வாங்கிக்கோங்க. சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் கையால் தங்கம் வாங்காமல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேறு யாருக்காவது சந்திராஷ்டிரமம் இல்லாத ஒருவரை இது பண்ணி நீங்கள் தங்கம் வாங்கிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். தங்கம் வாங்க போகிறோம் அப்படின்னாலே சில சூட்சம வழிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக நீங்கள் வாங்கக்கூடிய தங்கம் உங்களுக்கு பல மடங்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். தங்கம் வாங்குவதில் சூட்சமமான வழிகள்லாம் கொஞ்சம் தேடி பாருங்கள், கிடைக்கிது. அதன்படி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நல்லது. ஏன்னா தங்கம் இந்த நாளில் வாங்கலாம், இந்த நாளில் வாங்கக்கூடாது, இந்த நேரத்தில் வாங்கலாம், அதிகமாக சேரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. குளிகை நேரத்தில் வாங்கினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு தங்கம் சேர்ந்துக்கிட்டே போகும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட பகிர்ந்துருக்கேங்க. இதில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா தயவு கூர்ந்து மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் எனக்கு சொல்லிட்டு போன என்னுடைய முன்னோர்களோட விஷயங்களையும் முன்னோர்கள் சொல்லி தந்த விஷயங்களையும் உங்கள் கூட நான் இன்றைக்கி பகிர்ந்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாக்கா, இந்த தகவல் உங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுனாக்கா இதை 4 பேருக்கு நீங்கள் சொல்லுங்கள். இதை சொல்கிறதுனால உங்களுக்கு தான் புண்ணியம் சேரும். நன்றி.